பிஸ்மில்லா. அதுவா தனித்தனியாக போடுங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு முருவலாக வேணுன்னா முருவலாக, மீடியமாக வேணுன்னா மீடியமாக, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கறி எடுக்கிறச்சா நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கண்டிஷனில் நான் எடுத்துருங்கப்பா. ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ பீஃப் பக்கோடா செய்ய போகிறேங்க. இந்த பீஃப் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். கடை டேஸ்ட்டில் நீங்கள் எங்கன்னா போய்ட்டு பீஃப் பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வரலையே நினைப்பீங்க இல்லைங்களா? அதனால தான் இந்த வீடியோ பாருங்கள். எப்படி இந்த பீஃப் பக்கோடா நம்ம செய்கிறோம், என்னென்ன போடுறோம் கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 1 கிலோ பீஃப் பக்கோடா எப்படி போடுறது, இதுக்கு என்னென்ன தேவையான மசாலா எல்லாமே பார்த்துருவோமா. நம்ம ஒரு 100 கிராம் இஞ்சி, 120 கிராம் பூண்டு நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். மொத்தம் 220 கிராமு. தனி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராமு. கரம் மசாலா 20 கிராமு. சிக்கன் 65 மசாலா 20 கிராமு. கார்ன்ஃப்ளவரு ஒரு 150 கிராமு. 8 கிராம் டாட்டா சால்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து பீஃப் பக்கோடாவுக்கு 1 கிலோ கறி நல்லா சின்னதாக நம்ம பீஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. ரொம்ப முத்தல் கறி வாங்காதீங்க, ஓரளவு இளமாக கறி வாங்கிக்கிங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம பீஃப் 65 போகிறதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம பீஃபை வாங்கி நல்லா க்ளீனாக அலசி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ராஜா வாங்க சேர்த்துக்குங்கப்பா. இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. நல்லா இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நீங்களே தான் அரைக்கணும். நீங்கள் அரைச்சாதான் அதனுடைய ருசி வந்து கண்டிப்பாக 100% நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ராஜா போட்டுருங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறாரு தம்பி. இப்போது கரம் மசாலாவும் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்குங்க. ராஜா சேர்த்துங்கப்பா. 20 கிராம் சிக்கன் 65, 20 கிராம். இப்போது 8 கிராம் அந்த உப்புக்கு சேர்த்துக்குங்க. ராஜா சேர்த்துருங்கப்பா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த கறியோடு இந்த மசாலா போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ கலர் வருதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு கலரை நல்லா 65க்கு கலராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துங்க. ராஜா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கறி எடுத்து சைட்லலாம் நல்லா துடைச்சி விடுங்கப்பா. இப்போ எடுத்து காட்டுங்கப்பா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கலர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை இதே கலர் வேணுனாலும் ஓகே. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் எந்த ஒரு அஜினோமோட்டோவும் சேர்க்க தேவையில்ல, எந்த ஒரு மசாலா இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா சூப்பராக ஒரு 1/2 hour நல்லா இதை ஊற வைங்க. ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், தப்பு இல்லை. நல்லா அந்த ஜில்னஸில் உங்களுக்கு வந்து நல்ல மசாலா ஏறும். இப்போது அவ்வளோதாங்க. கருப்பில் வந்து நம்ம 65 போட்டதுக்கப்புறம் கருப்பில் மேலே சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதனுடைய ஒரிஜினல் மனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லைங்களா உங்களுக்கு. அதனால் எண்ணெயில் போடுங்க, எப்படி வாசனை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம மேலே போட போகிறோம். ஓகேவா? எப்போவுமே நம்ம கருப்பில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் மனம் வராது, கருப்பில் மனம் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் இது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த 65 எடுக்கும் போது கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்ல ஒரு அட்டகாசமான
ஒரு பீஃப் பக்கோடா இப்படி தான் நம்ம வந்து மசாலா போடுவோம். நம்ம கடைக்கும் இப்படி தான் ஓனாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வா இப்போ 1/2 hour இது நல்லா ஊறட்டும். மக்களே, மசாலா போட்டு ஒரு 1/2 hour நல்லா அப்படியே ஊற வச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்கப்பா. ரஜா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம வானலில் வச்சுருக்கோம். நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுற வானல் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இரும்பு வானல் இருந்தால் பெஸ்ட்டு. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, வானலில் போய் ஒட்டிக்காது. சின்னதாக இரும்பு வானல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஊற்றி அதில் போட்டுங்க. இப்போது நம்ம ஆயில் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. ஓரளவு மிதமான அனலில் அந்த சில்லியை போட போகிறோம். தனித்தனியாக போடுங்க ராஜா. பிஸ்மில்லா. அதுவா தனித்தனியாக போடுங்க. ரொம்ப ஆயில் இருக்குதுன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம பகோடா போட தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம் ஆயிலுக்கு. ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா சூப்பராக நம்மளுக்கு வருது பாருங்கள். நல்லா ஒரு அட்டகாசமான ஒரு பீஃப் பகோடா பாருங்கள். எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா வருதுங்களா? அதுக்கு தான் ஆயில் வந்து நம்ம ரொம்ப கருக வச்சு போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ரொம்ப அனல் கம்மியாக வச்சு போட்டாலும் வானலில் ஒட்டிக்கும். கரெக்டான அனல் வச்சு நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே கரண்டியை வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, அப்படியே இருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப கரண்டி போடவும் கூடாது. அப்புறம் அந்த சைடில் அந்த மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இப்போது நம்மளுக்கு முருவலாக வேணுன்னா முருவலா, மீடியமாக வேணுன்னா மீடியமாக, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கறி எடுக்கிறேங்க. நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கண்டிஷனில் நான் எடுக்கிறேன். எடுத்துருங்கப்பா. நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன வானல், அழகாக இரும்பு வானல் இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வானல் ஃபுல்லாக போட்டுறாதீங்க, அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பீஃப் பக்கோடா வெளியே அப்படியே நம்மளுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா தனித்தனியாக இருக்கணும். நீங்கள் ஒன்றோட ஒன்று போட்டு நிறையா வானல் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்படியே அந்த தூளெல்லாம் அதிகமாக வெளியே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. சரிங்களா? ஒரு பக்காவாக எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்தாச்சு ஒரு பீஃப் பக்கோடா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது கருவேப்பிலை வந்து நம்ம இப்போ சேர்த்து நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து ஆயிலில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை இது மேலே சேர்த்துக்கலாம். எடுத்துருவாங்கப்பா, கருவேப்பிலை போட்டுருங்க ராஜா. கருவேப்பிலை இந்த மாதிரி எடுத்து அது மேலே சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுடைய அந்த பீஃபோட மனம் தனியாக தெரியும், கருவேப்பிலையோட தனியாக தெரியும். இப்போது கருவேப்பிலையும் பீஃபு சேர்க்கும் போது உங்களுக்கு அதிகமாக அந்த கருவேப்பிலை வாசனை மட்டும்தான் வரும். அதுக்கு தான் பீஃப் மசாலா போட்டது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை நீங்கள் லாஸ்ட்டாக மேலே போட்டுக்கலாம். இல்லைன்னா எடுக்கும் போது பீஃப் எடுக்கும் போது கருவேப்பிலை போட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு பீஃபு பக்கோடா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் மக்களே, ஒரு சூப்பரான ஒரு பீஃப் பக்கோடா நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு 100% உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஓகே, ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?